சீமானுடைய சித்தாந்தத்தை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை வந்து ஒரு அணி திரட்டுற வேலை ஏன் இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை, ஏன் அதை யாரும் செய்யவே இல்லை, ஏன் அதை வந்து ரவீந்திரன் துரைசாமி செய்யவே இல்லை, எந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா 15% 20% நான் சொல்கிறேன் ஒரு நடிகன் வந்துட்டான், அது கிடையாது, அது நடக்காது. ஒரு நடிகன் வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல முழுமையாக வந்து சாட்டை துறைமுருகன் வந்து விஜய் எதிர்த்து களமாறாரு. டூ ஆர் டை. சாட்டை துறைமுருகன் வந்து எதிர்த்து டூ ஆர் டைன்னு வந்து பார்த்தா இறங்கி அடிக்கிறார். அந்த பிம்பத்தை உடைக்கிற வேலை வந்து. ஆனால் வந்து சீமானை வந்து பார்த்தோன்னா நடுவில் தடுத்தது யார்? எதுக்காக தடுத்தீங்க? ஒன்று இப்போது நான் சொல்கிற மாதிரி ஒன்று தன்னை மிஞ்சி போகிறான்னு சொன்னால் அவனை தோளில் கை போட்டு நண்பனாக்கிறான். இதுதான் வந்து சாணக்கியத்தனம். இல்லை நம்மளால் எதிர்த்துக்கணும், வெளிப்படையாக எதிர்த்து அடிக்கணும். இல்லை எதிர்த்து அடித்து ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் தோளில் கை போட்டு நட்பு வைக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஒத்துக்கிறேன். சாட்டை துறைமுறை அடித்து விளையாடுறது தப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சீமானுடைய வந்து முனையை வந்து மழுங்கடிக்கிற வேலையை செய்கிறீங்க. அது மழுங்காதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் வந்து அப்போ சரியான அந்த வியூக அமைப்பாளர் வந்து சரியான அமைப்பாளர் கிடையாது. வியூக அமைப்பாளர் தேவையே கிடையாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது சீமான் வந்து ஒரு வெள்ளேந்தித்தனமாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சீமானே என்ன சொல்கிறார் கேட்டால், ஒன்று எனக்கு வாக்களிங்க, இல்லை என் தம்பிக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறார். எதனால் இந்த தடுமாற்றம்?